ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோல நிறைய கமெண்ட் வந்த ஒரு டாபிக் தான் இந்த டைம் அண்ட் ஒர்க். சரியா? ஸோ நானும் டிலே பண்ணி ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த சாப்டர் ஒரு ஈஸியான சாப்டர் அண்ட் சிம்பிளா நம்மளால சால்வும் பண்ணிட முடியும். அது ஒரு ரீசன். அண்ட் லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கம்ப்ளீட் பண்ணேன் இல்லையா? எல்சிஎம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, அண்ட் ரேஷியோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் அண்ட் ஒர்க் சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அண்ட் ஆஸ் யூஸ்வலா டைம் அண்ட் ஒர்க்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. குரூப் டில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டா உங்களுக்கு நான் இந்த வீடியோவை கொடுக்க போறேன். சரியா? ஸோ இன்னைக்கும் நாளைக்கும். அண்ட் அந்த வரிசையில நம்ம இப்போ டே 19ல இருக்கோம். கிட்டத்தட்ட மேக்ஸ் அரித்மெட்டிக் டாபிக்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் மட்டும் தான் உங்களுக்கு ரிமைனிங். அண்ட் அல்ஜிப்ரா மென்சுரேஷன் பிளான் இல்லை, ஆல்ரெடி 22 மணி நேரம் வீடியோ இருக்கிறதுனால ஸோ ரொம்பவே சீக்கிரமா மேக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு சயின்ஸ்க்கு போக போறோம். சரியா? ஸோ எப்பயும் சொல்ற மாதிரி தான் இந்த கிளாஸ் நோட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், தமிழ் பேப்பர்ஸ், வீடியோ சொல்யூஷன், பிடிஎஃப்ஸ் அண்ட் கரண்ட் அவேர்ஸ் வீக்லி, டெய்லி, மந்த்லி இது எல்லாமே கிடைக்கும். நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மறக்காம. லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். ஓகேவா? அதுலயுமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. 450 பிடிஎஃப்க்கு மேல இருக்கு. 450+ பிடிஎஃப். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு என்ன வேணுமோ நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரியா? அண்ட் தென் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்கக்கூடிய அப்ரோச் என்னோட எல்லா வீடியோஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அண்ட் தென் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ், பெரிய பெரிய வீடியோஸ். இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கிடைக்கும். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கான்செப்ட் சொல்லி ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரியா? ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி நார்மல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலா ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் டைம் அண்ட் ஒர்க். புக்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புக்ஸ்ல எல்லாம் இந்த மெத்தட் அதிகமா இருக்கும், ஃப்ராக்ஷன் மெத்தட். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் படிக்கிறவங்க அண்ட் செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணணும், செக்ஷனல் டைமிங் இந்த மாதிரிலாம் வரும்போது மோஸ்ட்லி இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஓகேவா? உங்களால வந்து நிறைய டைம் எடுத்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் நானும் உங்களுக்கு கொண்டு வர மாட்டேன். ஓகே? சில டேர்ம்ஸ் நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு போகாம சில கதை மாதிரி உங்களுக்கு கொண்டு போறேன். இப்போ எனக்கு வந்து 2 உடன் ஷேர் வந்து செய்யணும் இந்த மாதிரி. ஓகே? ஸோ நான் அதுக்கு தேவையான உட்டு, ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? உட்டு, ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கான பேஸ்ட் எல்லாமே, மைக்கா இதெல்லாமே வாங்கி நான் கொடுத்துடுறேன். நான் வந்து 2 கார்பெண்டர்ஸ் ஹையர் பண்றேன். 2 கார்பெண்டர்ஸ் ஹையர் பண்றேன். ஜஸ்ட் சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு 2 கார்பெண்டர்ஸ். ஓகேவா? ஸோ பொதுவா டைம் அண்ட் ஒர்க்னா என்ன? அவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் தானே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், சுரேஷ் கார்பெண்டர் வந்து 10 நாள்ல இந்த உடன் ஷேரை பண்ணி முடிச்சிடுறாரு. சரியா? அண்ட் ரமேஷ் கார்பெண்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 12 days டைம் எடுத்துக்கிறாருன்னு எடுத்துப்போம். ஓகே? 10 days, 12 days. சரியா? சோ இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை தான் நம்ம 1 day ஒர்க்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அதுதான் அவங்களோட எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். ஸோ எஃபிஷியன்சினாலும் 1 day ஒர்க்னாலும் சேம். சரியா? அண்ட் டோட்டல் ஒர்க் என்னங்கிறதையும் நீங்க எப்பயுமே கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்குங்கிறது எப்பயுமே எல்சிஎம் ஆஃப் ஏபிசி, இந்த மாதிரி எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ அத்தனை பர்சன்ஸோட எல்சிஎம் தான் உங்களுக்கு எப்பயுமே டோட்டல் ஒர்க். மொத்த வேலை என்ன அப்படிங்கிறது, எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க என்னென்ன நாட்கள், எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்களோ அவங்களோட எல்சிஎம் தான் நமக்கு டோட்டல் ஒர்க். சரியா? இதை நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இது என்ன யூனிட்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகேவா? சரி. தென் எஃபிஷியன்சிங்கிறது ஒருத்தவங்களோட திறன் சொல்லுங்க, திறமை சொல்லுங்க, இல்ல அவங்க செய்யற ஒரு நாள் வேலை அப்படின்னு சொல்லுங்க, எல்லாமே சேம் தான். சரியா? இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், ஒருத்தர் 10 நாள்ல செய்யறாரு ஒரு வேலையை. ஏன்னா இங்க பாருங்க 2 பேரும் செய்யறது ஒரே சைஸ், ஒரே மாதிரியான ஒர்க், சேம் ஒர்க் தானே, அதே மாதிரி சேர் தானே 2 பேருமே பண்றாங்க. அப்போ
நீங்க இதுல யார் எஃபிஷியன்சி அதிகம்னு சொல்லுவீங்க? யார் இதுல திறமைசாலின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாரு கம்மியான நேரத்துல அந்த வேலையை செய்யறாங்களோ அவங்கதான் இல்லையா? இங்க யார் சுரேஷ தான் நீங்க சொல்வீங்க. ஓகே, கிரேட்டான கார்பெண்டர் ப்ரோ அவரு. ஏன்னா வந்து அவரு நமக்கு நீட் என்ன எப்பயுமே ஒரு வேலையை சீக்கிரமா செய்யும், பர்ஃபெக்டாவும் செய்யும். அப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன? ஒருத்தர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரோ ஒரு வேலை செய்ய, அவரு திறமையானவர். கரெக்டா? சோ ஒரு வேலையை செய்ய கம்மியான டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவரோட திறமையானது அதிகம் தானே. அண்ட் அட் த சேம் டைம் ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய அதிகமா டைம் எடுத்துக்கிறாருன்னா அவரோட எஃபிஷியன்சிங்கிறது குறையும். கரெக்டா இல்லையா? சரி. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கேயே உங்களுக்கு கிளியர் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு வேலை நீங்க தரீங்க அப்படின்னா அதுக்கான ஊதியம் இல்லையா, சேலரி இல்ல கூலி என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுவும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? எதை பேஸ் பண்ணி எப்படி நீங்க அவங்களுக்கு சேலரி தருவீங்க? இப்போ இவர் 10 நாள்ல செய்யறார், இவர் 12 நாள்ல செய்யறார் இல்லையா? 12 நாள்ல வேலை செஞ்சு முடிக்கிறவருக்கு அதிகமான சேலரி தருவீங்க இல்ல இல்லையா? யாரு சீக்கிரமான வேலை செய்யறாங்களோ, சீக்கிரமா வேலையை முடிக்கிறாங்களோ, அண்ட் யாரு திறமசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்க சம்பளத்தையும் அதிகமா தருவீங்க இல்லையா? இங்க சம்பளம் அப்படின்னு நான் சொல்றது வேஜஸ்ன்னு சொல்லுவோம் சரியா? இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் வேஜஸ். ஸோ எப்பயுமே நான் வச்சுக்கோங்க, வேஜஸ்ங்கிறது அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க இல்ல அவங்களுக்கு நீங்க எவ்வளவு கூலி தர போறீங்க அப்படிங்கிறது டைரக்டா எஃபிஷியன்சியை பொறுத்தது, அவங்களோட திறமை இல்ல அவங்களோட ஒரு நாள் வேலையை பொறுத்தது. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, வேஜஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். யாரு சீக்கிரமா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல சேலரி வேஜஸ் அப்படிங்கிறது வரும்ல. சோ சிம்பிளா கொஸ்டின் கேட்டுருவாங்க உங்களுக்கு. 2 பேர் இருக்காங்க, ஒருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் வந்து திறமசாலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி இருக்காங்கன்னு வைங்களேன். ஏ இஸ் 10% எஃபிஷியன்ட் தேன் பி, அதாவது பியை விட 10% திறமை அதிகம் அப்படின்னு. ஸோ திறமை அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா டைம் குறையும். ஸோ இதை வச்சு ரேஷியோ மெத்தடை வச்சு நம்மளால ஈஸியா அந்த சில டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு பிஃபோரா சொல்லணும்னு ஆசைப்படுறது. தென் பொதுவா நம்ம இந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, தனித்தனியா அவங்க எத்தனை நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட 7 டைப்போ 8 டைப்போ இருக்கு டைம் அண்ட் ஒர்க்ல மட்டும். எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், டோன்ட் வரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்பதான் பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர் தனித்தனியா இத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்க, இல்ல 3 பேர் கூட கொடுப்பாங்க, இல்ல 4 பேர் கூட கொடுக்கலாம். அதுல எல்லாம் வந்து லிமிட்டே இல்லை. அப்படிங்கும் போது 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படியும் கேள்வி வரும். இல்ல ஒருத்தரோட வேலை, ஒருத்தர் இருந்தால் இவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாரு, 2 பேர் சேர்ந்தா எத்தனை நாள்ல வேலை முடிப்பாங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு அவர் மட்டும் தனியா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாரு, அந்த மாதிரி கேள்வியும் வரும். இல்ல 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 2 நாளைக்கு அப்புறமா போயிட்டாங்க, மறுபடியும் திரும்பி வந்தாங்க, அதுல சில பேர் போயிட்டாங்க வந்தாங்க, இப்படின்னு நிறைய எவ்வளோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ கன்ஃபியூஸ் பண்ணுவான். ஸோ கான்செப்ட்ல கிளியரா இருக்கும் போது தான் ஹை லெவல் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒர்க்கை கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது எல்சிஎம் எடுக்கணும். இந்த எல்சிஎம் நீங்க எவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் எப்படி எடுப்போம்? 10க்கும் 12க்கும் என்ன எல்சிஎம்? எல்சிஎம் ஈஸியான மெத்தட் என்ன சொன்னேன், எது பெரிய நம்பரோ அதோட அடுத்தடுத்த வாய்ப்பாடு போங்க. இப்போ 12 2s are 24, 12 3s are 36 போகாது, 10ல போகாது. 12 4s are 48, 12 5s are 60. இது நீங்க தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எல்சிஎம் HCF முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ இங்க எல்சிஎம் என்ன வரப்போகுது? 60. எப்பயுமே நீங்க என்ன எல்சிஎம் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட டோட்டல் ஒர்க். சரியா? அதுதான் உங்களோட டோட்டல் ஒர்க். சரி, 10 இன்டூ என்ன போட்டா 60, 10 இன்டூ 6 போட்டா, அதே மாதிரி 12 இன்டூ என்ன போட்டா 65. இப்படி இங்க ஒரு நம்பர் எடுக்கிறீங்கல்ல, இதுதான் உங்களோட எஃபிஷியன்சி. தெரியல, இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது இல்லையா நம்பர், இதுதான் எஃபிஷியன்சி இல்ல 1 day ஒர்க், எப்படினாலும் சொல்லலாம். ஓகேவா? சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எத்தனை நாள் வேலை செய்யறாங்க, நம்பர் ஆஃப் டேஸ்
இன்டூ எஃபிஷியன்சி இல்லைன்னா 1 day ஒர்க். இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இங்க கிடைக்குதா? இப்ப பாருங்க 10 into 6 போட்டா 60, 12 into 5 போட்டா 60 இல்லையா? ஸோ இதுவுமே நீங்க பேசிக்கா கிளியரா இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ எல்லா கொஸ்டின்லயும் எஸ் எல்லா கொஸ்டின்லயும் இந்த மாதிரி எல்சிஎம் இந்த மாதிரி எடுத்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் நீங்க நல்லா கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, இப்போதான் நான் பேசிக்கா சொல்லிட்டு போறேன், மைண்ட்லயே நீங்க சால்வ் பண்ணலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியா அடிக்கலாம். சரி, நான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறேன். டைப் நம்பர் 1 பேசிக்ஸ். சரியா? A and B working together can do a piece of work in 4 days. B alone can do the same work in 8 days. How long will A alone take to do double the work? A மற்றும் B இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்கின்றனர். B மட்டும் அதே வேலையை 8 நாட்களில் முடிப்பார். A மட்டும் அந்த வேலையின் 2 மடங்கு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரியா? ஸோ ஜஸ்ட் பிகினிங் தான். ஸோ அதனால இப்போவே நான் மைண்ட்ல உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்லலை. அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்களா வேற மாதிரி யோசிப்பீங்க. சரியா? ஸோ இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நான் நார்மல் மெத்தட்லயே சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? A and B ஒர்க்கிங் டுகெதர் இல்லையா? ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா 4 நாள்ல வேலையை முடிக்கிறேன். B மட்டும் தனியா வேலை செய்யறாரு அப்படின்னா 8 நாள்ல வேலையை முடிக்கிறாரு. கரெக்டா? ஸோ நான் சொன்ன மாதிரியே தானே போட்டேன். சரி, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? எல்சிஎம் எடுத்தே ஆகும் இல்லையா? எல்சிஎம் என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸி. 4க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன? 8 தான். நான் அந்த 8 4ல டிவைட் ஆகும். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் ஒர்க். 4 into 2 போட்டீங்கன்னா 8, 8 into 1 போட்டீங்கன்னா 8 இல்லையா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எஃபிஷியன்சி 2 இல்ல ஒரு நாள் வேலை 2. பியோட எஃபிஷியன்சி மட்டும் 1னா அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? ஏவோட எஃபிஷியன்சி 1ஆ தானே இருக்கும். ஏவோட எஃபிஷியன்சி 1ஆ தானே இருக்கும் இல்லையா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ அலோன், ஏ மட்டுமே டபுள் த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல செய்வார்? ஸோ இதான் ஒர்க் வந்து 8. அப்போ டபுள் த ஒர்க்னா இதை நீங்க டபுள் பண்ணணும். ஒர்க்கை டபுள் பண்ணீங்கன்னா 16 இல்லையா? ஏ மட்டும் தனியா அவரோட ஒரு நாள் வேலை எவ்வளோ? ஒரு நாள் வேலையோ இல்லை எஃபிஷியன்சியோ எவ்வளோ? 1 தான் இல்லையா? ஸோ மொத்த வேலை டிவைடட் பை ஒரு நாள் வேலை. இதை போட்டா தானே பி மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாருன்னு தெரியும். ஸோ 16 days. என்னோட ஆன்சர் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100% மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். பொறுமையா இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A and B working together can do a piece of work in 3 days. B alone can do the same work in 9 days. How long will A alone take to do double the work? A மற்றும் B இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 3 நாட்களில் முடிக்கின்றனர். B மட்டும் அதே வேலையை 9 நாட்களில் முடிப்பார். A மட்டும் அந்த வேலையின் 2 மடங்கு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் த ஒர்க். சரியா? சரி, செகண்ட் கொஸ்டின் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். சரியா? 3 இருக்கு, 9 இருக்கு இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி A and B டுகெதர் 3 9. ஓகே, ஸோ 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 தான் வரப்போகுது. அப்போ டோட்டல் ஒர்க் டபுள் த ஒர்க்னா 9 into 2 18 இல்லையா? 18. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 18. என்னோட ஆன்சர் 18 டிவைடட் பை ஏதோ ஒன்று தானே போட போறீங்க. அப்பதானே ஆன்சர் வரப்போகுது. என்னோட ஆன்சர் 18ல போகணுமா இல்லையா? இங்க 18ல போகக்கூடிய நம்பர் என்ன இருக்கு? கரெக்டா? பாத்தீங்களா? சிம்பிளா அடிச்சிடலாம். ஓகே, சரி. இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? A and B அதே மாதிரி தான். A and B ஒர்க்கிங் டுகெதர்னு கொடுத்துட்டாங்க 3 days. B மட்டும் தனியா 9 days. ஸோ எல்சிஎம் எடுத்தா 9 இல்லையா? அண்ட் எல்சிஎம் எடுக்கிற இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க். 3 into 3 சார் 9 into 1 சார். ஸோ 2 பேர் சேர்ந்து எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி மட்டும் 1 அப்படின்னா அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன? இது மைனஸ் பண்ணீங்கன்னா ஏ கிடைக்கும். ஏவோட எஃபிஷியன்சி 2. அதே மாதிரி இங்க டோட்டல் ஒர்க்கை
டபுள் பண்ண சொல்றாங்க. டோட்டல் ஒர்க்கை நான் டபுள் பண்ணனா 9 × 2 18. அதை ஏ மட்டும் தனியா செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை ஏவோட எஃபிஷியன்சி 2. ஸோ இதை நான் சால்வ் பண்றேன்னா 9 days வரும். எனக்கு 9 days எங்க இருக்கு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் 3 பேரை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி. 3 people X, Y and Z are working together to plant trees in a garden. X and Y together can complete the job in 20 days. Y and Z together can complete the job in 24 days. Z and X together can complete the job in 30 days. How long will it take for X, Y and Z working together to complete the job? 3 நபர்கள் X, Y மற்றும் Z ஆகியோர் ஒரு தோட்டத்தில் மரங்கள் நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். X மற்றும் Y இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கின்றனர். Y மற்றும் Z இருவரும் சேர்ந்து அதே வேலையை 24 நாட்களிலும், Z மற்றும் X இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 30 நாட்களில் முடிக்கின்றனர். X, Y மற்றும் Z மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். மற்றபடிலாம் டஃப்னுலாம் நினைக்காதீங்க, சரியா? ஸோ நான் கிளியராகவே உங்களுக்கு சால்வ் பண்ணியே காட்டுறேன். ஓகே, இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? X + Y. சரி, 2 பேரா கொடுத்துருக்காங்கல்ல. அப்புறம் Y + Z கொடுத்துருப்பாங்க. அப்புறமா Z + X. ஓகே, கொஸ்டின்ல இப்படிதான் இருக்கும். X-உம் Y-யும் சேர்ந்து 20 days, Y-யும் Z-ம் சேர்ந்து 24 days, Z and X சேர்ந்து 30 days. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கணும், சரியா? எல்சிஎம் எவ்வளோ குயிக்காக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சரும் குயிக்காக வரும். எல்சிஎம் நான் எடுக்கிறேன்னா பெரிய நம்பர் எடுக்கணும். பெரிய நம்பரோட அடுத்த மல்டிபிள் செக் பண்ணணும். 31 சார் 30. 30ங்கிறது இதுல எல்லாம் போகாது. 32 60. 60ங்கிறதும் போகாது. 33 90 34 120. 120ங்கிறது இது எல்லாத்துலயுமே போகும்ல. 120ங்கிறது இதுலயும் போகும், இதுலயும் போகும், இதுலயும் போகும். ஸோ 20 × 6 சார் 120, 24 × 5 சார் 30 × 4 சார். அப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டேன். எஃபிஷியன்சினாலும் 1 day ஒர்க்னாலும் சேம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? இங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த மாடல் கொஸ்டின்ல 3 பேரா சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரோட ஒர்க்கை இந்த மாதிரி கேள்வியில கொடுத்தாங்க அப்படின்னா எஃபிஷியன்சி எப்பயுமே 2 பேருக்கு சேர்ந்து வருதா? அப்போ இந்த பக்கத்துல நான் எல்லாரையும் ஆட் பண்ணனா X 2 தடவை வராரு, Y 2 தடவை வராரு, Z 2 தடவை வராரு, அப்படிதானே? சோ இங்கேயும் எனக்கு மொத்த எஃபிஷியன்சி டபுளா வந்திருக்கும். அதாவது இந்த 6 + 5 11, 11 + 4 15ங்கிற எஃபிஷியன்சி இல்ல ஒரு நாள் வேலைங்கிறது எல்லாரையும் டபுள் டைம்ஸ் சேர்த்து வந்தது. ஏன்னா இங்க 2 தடவை இருக்காங்கல்ல. இந்த கொஸ்டின்ல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இது. ஓகே, சரி. அப்போ நான் இந்த 15 டிவைடட் பை 2 பண்ணனா எனக்கு வந்து 7.5 கிடைக்குதா? அந்த 7.5 தான் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல செய்யக்கூடிய வேலையா எப்பயுமே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், ஏன்னா இந்த மாடல் கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க. XY, YZ, ZX அப்படின்னு 2 பேரா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இங்க எஃபிஷியன்சி எல்லாரும் ஆட் பண்ணும் போதும் டபுளா அந்த வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம அதை டபுளை எடுத்து சிங்கிள் பண்ணாதான் 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை என்னங்கிறது நமக்கு கிடைக்கும். ரைட்டா? சரி, டோட்டல் ஒர்க்குங்கிறது மாறல இல்லையா? கம்ப்ளீட் த ஜாப். அதே ஜாபை 3 பேரும் சேர்ந்து செஞ்சா என்ன? அப்போ அதே ஜாப்னா அதே டோட்டல் ஒர்க் தான். டோட்டல் ஒர்க் எனக்கு 120. 3 பேரோட ஒரு நாள் வேலை, 3 பேரை சேர்ந்தா மாதிரி அவங்களோட ஒரு நாள் வேலை வந்து 7.5. பாயிண்ட்டை கூட எடுத்துருங்க, கன்ஃபியூஷனா இருந்தா ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 25 3s are 75, 25 4s are 100, ரிமைனிங் 28s are 3 அகைன் டிவைட் பண்ணீங்கன்னா 1s are 6. ஸோ 3 பேரை சேர்ந்தாங்கன்னா வேலையை 16 நாள்ல முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். Arun and Manish can do a piece of work in 15 days. Manish and Tarun can do the same work in 12 days. Tarun and Arun can do in 10 days. Find the time taken by Arun alone to complete the same work. இங்க பாத்தீங்களா, அருண் மற்றும் மணிஷ் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கின்றனர். மணிஷ் மற்றும் தருண் இருவரும் சேர்ந்து அதே வேலையை 12 நாட்களிலும், தருண் மற்றும் அருண் இருவரும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களிலும் முடிக்கின்றனர். அருண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 2 பேரா கொடுத்துட்டு, எஸ் 2 பேரான்னு கொடுத்துட்டு அதுல ஒருத்தர் மட்டும் தனியா ஃபுல்லா அந்த வேலையை செய்ய எவ்வளவு நேரம் எடுப்பாருங்கிறது கேள்வி. நல்லா இருக்கு, என்ன கேட்டா இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு. அருண், மணிஷ், தருண், இங்க 3 பேர் இருக்காங்க.
இல்லையா? அருண், மனிஷ், தருண். ஸோ AMT அப்படின்னு நான் எடுக்கலாம் தாராளமா இல்லையா? அருண் அண்ட் மனிஷ் இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்களாம். தென் மனிஷ் அண்ட் தருண் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்களாம். அண்ட் தென் தருண் அண்ட் அருண் இவங்க ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. சரியா? ஆஸ் யூஷுவல் தான், ஒன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 2s are 30 இதுல போகாது. 15 4s are 60 இது ரெண்டுத்துலயும் போகும். ஸோ 60 தான் என்னோட எல்சிஎம். சரியா? 15 into 4s are 60, 12 into 5s are 60, 10 into 6 are 60. ஓகே, அதே மாதிரி தான். இப்போ நான் கான்செப்ட்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு, இப்போ இந்த அருண், இந்த மனிஷ், அப்புறம் இந்த தருண் இவங்களோட எல்லாரோட ஒன் டே ஒர்க்கும் எல்லாரோட எஃபிஷியன்சியும் டபுளா இங்க வந்திருக்கு. ஸோ அதை நம்ம பை 2 பண்ணாதான் 3 பேரோட ஒன் டே ஒர்க் இல்ல எஃபிஷியன்சி எனக்கு சேர்ந்த மாதிரி கிடைக்கும். சொன்னா அப்போ 6 + 5 11, 11 + 4 என்ன 15, 15 பை 2 பண்ணீங்கன்னா 7.5 இல்லையா? ஸோ அருண், மனிஷ், தருண் இவங்க 3 பேரோட ஒரு நாள் வேலை வந்து 7.5. இதுல இருந்து நான் மனிஷ், தருணை மட்டும் மைனஸ் பண்ணனா எனக்கு அருணோட தனிப்பட்ட எஃபிஷியன்சி தெரிஞ்சிரும்ல. சரி, மனிஷ் அண்ட் தருணோட எஃபிஷியன்சி என்ன 5. ஸோ இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 2.5. அந்த 2.5ங்கிறது தான் அருணோட ஒன் டே ஒர்க் இல்ல அருணோட எஃபிஷியன்சி. அருண் மட்டும் தனியா அந்த வேலையை முடிக்கணும்னா மொத்த வேலை வந்து 60 அண்ட் அவரோட எஃபிஷியன்சி வந்து 2.5. பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 25 1s are 25 2s are 50 4s are. ஸோ என்னோட ஆன்சர் 24 days, ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உங்களால என்னோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சா, கிட்டத்தட்ட 600 வீடியோஸ்க்கு மேல, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கோம், குறைய போறது இல்லை இல்லையா? இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தரமான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஆன்லைன் கிளாஸே இருக்கு. எல்லாமே நான் டீச் பண்ண வீடியோஸ் தான், நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் நோ நான் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் அவைலபிள், இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டடா இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோர்ஸை 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் பாட்டுக்கு ஹை லெவலில் எடுத்த உடனே போயிடுவோம்னு நினைக்காதீங்க. ஹை லெவல் இருக்கு, மெயின்ஸ் லெவல் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பட் ஸ்லோவாக தான் போயிருப்பேன். சரியா? 0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கான்செப்ட் என்னங்கிறது டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்கே போயிருப்பேன். ஸோ அதனாலதான் புரிதல் நல்லா இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி மைண்ட்ல சால்வ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இல்லையா? என்னோட ஷார்ட்கட்ஸ் வந்து இந்த ஃபார்முலா பேஸ்டு மாதிரி இல்லாம ஃபார்முலா எங்க நீட் இருக்கோ அந்த சாப்டர்ல தான் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி கான்செப்சுவல் ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அதான் சொல்றேனே, 600 வீடியோஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றது தான் உங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை டைப் வைஸ் பிரிச்சு ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நம்ம எப்படி போறோம், இந்த சாப்டர்ல எத்தனை கொஸ்டின் இருக்கு, இந்த சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், ஒரு ரயில்வேனா எத்தனை கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எஸ்எஸ்சினா எப்படி அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு டைப் வைஸ் பிரிச்சுட்டு தான் ஒவ்வொரு டைப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த எல்லா எக்ஸாம் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஹை லெவல் கோர்ஸ். ஸோ சிஜிஎல்ல ப்ரீ சிஜிஎல்ல மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். சிஹெச்எஸ்எல் இருக்கும், சிபிஓ இருக்கும், ஆர்ஆர்பியில் என்டிபிசி, எல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், ஜேஇ, குரூப் டின்னு இந்த எல்லா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இவ்வளோ வீடியோஸ், அதனாலதான் நீங்க மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 10 years பேப்பர் இருக்கு என்னோட கோர்ஸ்லயே. ஸோ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நல்ல சேஞ்சஸ் வர்றதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நான் யூஸ் பண்ற ஸ்பெஷல் மெத்தட்ஸ். அந்தந்த கொஸ்டின்ல தான் அதை சொல்லியிருக்க முடியும் இல்லையா? ஸோ எல்லா மெத்தடும் எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இதை பார்த்து புரிஞ்சு என்னோட வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க செலெக்ஷன் லெவலுக்கு போவீங்க. ஓகே? ஸோ எப்படி கோர்ஸை பை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே பெய்ட் கோர்ஸ் ஆப்ஷன் வாங்க. அதுல நான் சொன்ன மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே கிடைச்சிரும். ஓகேவா? அதுவே தனியா வேணும்னா அடுத்தடுத்த கோர்ஸை செக் பண்ணிக்கும். கண்டென்ட் ரிமைன்ஸ் த சேம். ஓகே? ஸோ கோர்ஸ்க்குள்ள போங்க. அதுல வேற டெமோ இருக்கு. ஸோ நான் சொல்றதை கூட நம்ப வேண்டாம். நீங்க டெமோ பார்த்து பிடிச்சால் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் இங்க உங்களுக்கு கூப்பன் டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா கூப்பன் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க பே ஆன்லைன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கோர்ஸை பை பண்ணலாம். பை பண்ண கோர்ஸ் மை கோர்ஸ் செக்ஷனுக்குள்ள உங்களுக்கு விசிபிளா தெரியும். அண்ட் அதுலயும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கோர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு ஒரு 1 hour வீடியோ. அதை பார்த்துட்டு அதுல சொல்லி இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செலெக்ஷன் லெவலுக்கு போவீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். X can complete the work order in 15 days and Y can complete the same work order in 12 days. With the help of F, the 3 of them finish the work in 5 days.
How many days would F take to complete the work alone? X ஒரு வேலை ஆணையை 15 நாட்களிலும் Y அதே வேலை ஆணையை 12 நாட்களிலும் முடிக்கின்றனர். F இன் உதவியுடன் இவர்கள் மூவரும் அந்த வேலையை 5 நாட்களில் முடிக்கின்றனர். F மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரியா? சோ X மட்டும் தனியா சொல்லியிருக்காங்க, Y மட்டும் தனியா சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்தான்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேள்வி F மட்டும் தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பார்? இதுதான் கேள்வி இல்லையா? சி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? X மட்டும் சரி 15 days, தென் Y மட்டும் 12 days, 3 பேரும் சேர்ந்தா X Y Z, ஸோ 5 days இல்லையா? ஆப்வியஸ்லி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா கம்மியான டைம் தானே எடுப்பாங்க, ஏன்னா ஒர்க் பண்ற பர்சன்ஸ் அதிகம் இல்லையா? இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தனா எல்சிஎம்னு இல்லை, எல்சிஎம்க்கு எல்சிஎம்னா அதுல லீஸ்ட்னு இல்லை. இப்போ எல்சிஎம் 16 வைங்களேன், 60யோட அடுத்த மல்டிபிள் என்ன 120, அதுக்கு அடுத்து என்ன 180, இப்படி கூட நீங்க எல்சிஎம் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ 15 12 5க்கு என்ன எல்சிஎம்? பெரிய நம்பர் எடுங்க, அதோட அடுத்தடுத்த மல்டிபிள் செக் பண்ணுங்க. 15 2s are 30, 30ங்கிறது 12ல போகாது. 15 3s are 45, 12ல போகாது. 15 4s are 60, 60ங்கிறது எல்லாத்துலயுமே போகும். ஸோ 60 தான் இங்க எனக்கு டோட்டல் ஒர்க் இல்லையா? 15 into 4s are 60, 12 into 5s are 60, 5 into 12s are 60. இப்போ இவங்க கேட்கப்பட்ட கேள்வி இதுல என்ன? எஃப் மட்டும் தனியா இந்த வேலையை முடிக்கணும். தனியா எந்த வேலையை முடிக்கணும்? இதே வேலை தான், இதே 60 units ஆஃப் ஒர்க் தான். எஃப் மட்டும் தனியா. அப்போ இங்க பாருங்க, எக்ஸ் ஒய்யோட எஃபிஷியன்சி என்ன சேர்த்தீங்கன்னா 9. இங்க 3 பேர் இருக்காங்க, இதுல நான் எக்ஸோட ஒய்யோட வேலையை கழிச்சிட்டேன்னா ஜெட்டோட தனிப்பட்ட ஒரு நாள் வேலை தெரியும்ல. சாரி, ஜெட்னு எடுத்துட்டேனா? சாரி, அதுதான் எஃப். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, மாத்திடுறேன். இப்போ இந்த 9, இந்த 12ல நான் 9 மைனஸ் பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3. கரெக்டா? மைனஸ் பண்றேன்னா இந்த 12ல மைனஸ் 9 பண்றேன்னா 3. அப்போ 3 தான் எஃப் ஓட ஒரு நாள் வேலை இல்லையா? 3. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 20 days கிடைக்கும். 20 days தான் எஃப் வந்து தனியா அந்த வேலையை முடிப்பாரு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A, B and C can complete a piece of work in 3 days, 4 days and 6 days respectively. How long will they take to complete thrice the same work working together? A, B மற்றும் C ஆகியோர் ஒரு வேலையை 3, 4 மற்றும் 6 நாட்களில் முடிக்கின்றனர். இவர்கள் மூவரும் சேர்ந்து அதே வேலையின் மும்மடங்கு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ட்ரை பண்ணி பார்க்கலாமா மைண்ட்ல? 3 4 6 இல்லையா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 to 12, 12 எல்லாத்துலயுமே போகுது. ஸோ 12ங்கிறது உங்களோட எல்சிஎம். சரி, த்ரைஸ் த ஒர்க்னா என்ன? 12 3s are 36, 36 ஒர்க்கை பண்ணணும். அப்போ என்னோட ஆன்சர் 36ல போகணும் இல்லையா? 36ல இது போகாது, 36ல இதுவும் போகாது, 36ல இது போகும், 36ல இது போகும். 36 டிவைடட் பை 3 பேரும் சேர்ந்து தானே, 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா தனித்தனியாவே 3 4 6ன்னு முடிக்கிறாங்க. அப்ப 3 பேரும் சேர்ந்து மும்மடங்கு வேலையை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா 12 நாள் வரையும்லாம் ஆக போறது இல்ல. சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லையா? சோ மைண்ட்லயுமே 100% பாசிபிள் இருந்தாலும் உங்களுக்கு நார்மலா சொல்றேன், ஸ்கிப் பண்ண போறது இல்ல. சரியா? ஏ தனியா 3 days, பி தனியா 4 days, சி தனியா 6 days. ஸோ அதே தான் நார்மலா எடுக்கிற மாதிரி எல்சிஎம் எடுங்க. 12, 3 into 4s are 4 into 3s are 6 into 2s are. ஸோ டோட்டல் ஒர்க் எங்கேயும் என்னைக்குமே குறைய போறதில்ல, ஏற போறதில்ல இல்லையா? 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்களோட ஒரு நாள் வேலையும் சேரும். மும்மடங்கு வேலை. சரி, ஓகே, சாரி, 3 timesனா into 3. ஸோ 36 units ஆஃப் ஒர்க்கை இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 4 + 3 7 + 2 9, 9 4s are 36, 4 days. என்னோட ஆன்சர் ஆப்ஷன். ஸோ சேம் கொஸ்டின் டிட்டோ, எந்த மாற்றமும் இல்லை. இந்த கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் நான் போறேன் ஃபிராக்ஷன் பேஸ்டு கொஸ்டின். சம்டைம்ஸ் ஃபிராக்ஷன் பேஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா மொத்த வேலையில இத்தனை பங்குல இத்தனை பங்கா இத்தனை நாள்ல செய்யறாருன்ற மாதிரி சம்வாட் டிஃப்ரெண்டா உங்களோட கொஸ்டின் இருக்கும். சரியா? எப்படி? இந்த மாதிரி. ஓகே, சிம்பிள் தான். பட் அதையுமே நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே
மொத்த வேலையை அவங்க எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அவங்க சொல்லுவாங்க மொத்த வேலையில 1/3 இத்தனை நாள்ல முடிக்கிறாங்க. நான் என்ன சொன்னா மொத்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கிறத கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி மாறிடும். ஓகேவா? காம்ப்ளிகேஷன்ஸே இருக்காது. சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆதித்யா கேன் டூ 1/6 ஆஃப் a piece of work in 5 days. Bhagavan can do 1/5 of the same work in 11 days. Find the number of days taken to complete the work if both work together. ஆதித்யா ஒரு வேலையின் 6இல் ஒரு பகுதியை 5 நாட்களிலும், பகவான் அதே வேலையின் 5இல் ஒரு பகுதியை 11 நாட்களிலும் முடிக்கின்றனர். இவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கையை காண்க. ஒரு தசம இடத்திற்கு முழுமையாக. சரி, ஓகே. இந்த மாதிரி கேள்வியும் வரும். ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிடுங்க, அவங்க மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கிறத கால்குலேட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி சொல்றேன்? சிம்பிள். ஆதித்யா 6ல ஒரு பங்கு வேலையை 5 நாள்ல முடிக்கிறார். அதாவது 1 தான் 5னா அப்ப 6 என்னன்னு சொல்லுவீங்க? 1 × 6 போட்டீங்கன்னா 6. அதே மாதிரி 5 × 6 போட்டீங்கன்னா 30. அவ்வளவுதான். அப்ப ஆதித்யா கம்ப்ளீட் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 30 days எடுத்துக்கிறாரு. இதான் அவங்க வளைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பகவான் கேன் டூ 1/5 ஆஃப் த ஒர்க் இன் 11 days. 1னா 11, அப்ப 5னா என்ன? 1 into என்ன போட்டீங்கன்னா 5 வரும். 1 into 5 போட்டா அந்த பக்கமும் into 5 போட்டீங்கன்னா 11 into 5 55. அப்போ B can do in 55 days இல்லையா? அவ்வளவுதான். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 55 வருதா? 5 into 11 into 6 66 into 5 330 எல்சிஎம் வரும். ஓகேவா? எப்படி நான் இப்போ இதை சிம்பிளா சொன்னேன்? நான் இந்த இடத்துல பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் சொல்றேன். இப்போ இங்க எல்சிஎம் எடுக்கிறது கொஞ்சம் டஃபா சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். எப்படி? இப்போ 55 இருக்கா, அதோட ஒவ்வொரு வாய்ப்பாடா செக் பண்ண சொல்லுவோம்னா 55 1s are 55 30ல போகாது. 55 2s are 110 110ங்கிறதும் 30ல போகாது. 55 into 3 165 போகாது. 165ங்கிறது 30ல ஆமா பாயிண்ட்ல வரும். சரி, இப்படியே போக போக 330 தான் மேட்ச் ஆகும். அந்த 330 நான் எப்படி ஸ்பீடா சொன்னேன்? நான் என்ன பண்ணேன், பிரிச்சேன். எப்படி பிரிச்சேன்னா இப்ப பாருங்க 55 இருக்கா, அதை நம்ம 5 into 11 பிரிக்கலாமா? ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். நான் என்ன சொன்னேன், அதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் நம்பரா பிரிக்கணும், பகா காரணிகளா நீங்க பிரிக்கணும். சரி, இதையும் நீங்க பண்ணீங்கன்னா 5 into 6ஆ? 6ங்கிறது பிரைம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். சோ காமனா வந்துச்சுன்னா நீங்க ஒரு தடவை எடுத்தீங்கன்னா போதும். இதை நான் ஆல்ரெடி சொன்னல. அப்போ 5 இங்க 11ங்கிறது கம்பல்சரி வந்துடும். 6ங்கிறது இதுல மேட்ச் ஆகல, சோ அதையும் நீங்க எடுக்கணும். 5 into 11 into 6. இப்ப புரியுதா? 5 into 11 55, 55 into 6 எனக்கு 330. இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயும் எல்சிஎம் நீங்க குயிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சரி, சோ இதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி ஆயிடுச்சு? நார்மலா எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இதே 330 ஒர்க்கை தான் முடிக்க போறாங்க. சோ 30 into 11s are 330, 55 into 6 are 330. 17ல இல்லையா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 17. 17 into 1s are 17. ரிமைனிங்கே வந்து பாத்தீங்கன்னா 16 160 போகும். 160ங்கிறது 9s are தான் போகும். 19.4 இங்க ஒண்ணுதான் இருக்கு. ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சேம் வே சேம் மெத்தட்ல நீங்க இதை சால்வ் பண்ணலாம். A can complete 1/6 of a work in 13 days. B can complete 34% of the same work in 17 days. C can complete 1/3 of the work in 19 days. And D can complete 3/4 of the work in 15 days. Who will be able to complete the work first? A ஒரு வேலையின் 6ல் ஒரு பகுதியை 13 நாட்களிலும், B அதே வேலையின் 34% பகுதியை 17 நாட்களிலும், C அதே வேலையின் 3ல் ஒரு பகுதியை 19 நாட்களிலும், D அதே வேலையின் 4ன் 3 பகுதியை 15 நாட்களிலும் முடிக்கின்றனர். அந்த வேலையை முதலில் முடிப்பவர் யார்? சோ இவங்களெல்லாம் என்னென்ன டேஸ்ல ஃபுல்லா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுமே யாரு குறைஞ்ச நாள்ல முடிக்கிறாங்களோ அதுதான் ஆன்சர். மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ இருக்காரா, ஏ வந்து ஒரு வேலையை 1/6 ஆஃப் த ஒர்க் இன் 13 days, 6ல ஒரு பகுதியை 13 daysல முடிக்கிறார். 6ல ஒரு பகுதியை. அப்போ 1 தான் 13னா 6 என்ன பண்ணுவீங்க, 1 இன்டூ 6, அப்போ அங்கேயும் 13 இன்டூ 6 பண்ணீங்கன்னா என்ன வருது, 78 இல்லையா? ஸோ 78 நாள்ல ஏ ஃபுல்லா ஒர்க்கை முடிப்பார். பி கேன் கம்ப்ளீட் 34% ஆஃப் த சேம் ஒர்க் இன் 17 days. 17 நாள்ல 34% வேலையை முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், 17 நாள்ல 34% ஒர்க்கை முடிக்கிறார். எப்பயுமே ஒரு ஒர்க் ஃபுல்லா முடியணும்னா 100% தானே முடியணும். 34% 17 நாள்ல முடிக்கிறாருன்னா அப்ப 100% ஒர்க்கை அதோட பாதி ஆனா 50 நாள்ல தானே முடிப்பாரு. சி இங்க என்ன சொல்றாங்க, 34% ஒர்க்கை 17 daysல முடிக்கிறாராம். இங்க இருந்து நீங்க இப்படியும் போலாம் இன்டூ 2 அப்படின்னு. அப்ப 100% தானே ஒரு ஒர்க் ஃபுல்லா முடியறதுக்கு எடுக்கும். சோ எதை இன்டூ 2 பண்ணா 150. அப்போ பி ஃபுல்லா வேலையை முடிக்க 50 days எடுத்துக்கிறாரு. கரெக்டா? தென் சி கேன் கம்ப்ளீட் 1/3 ஆஃப் த ஒர்க் இன் 19 days. 3ல ஒரு பங்க 19 நாள்ல முடிக்கிறார். சோ 1 தான் 19னா 1 இன்டூ 3 பண்ணுவீங்க. 19 இன்டூ 3 பண்ணீங்கன்னா 57, 19 3s are 57. அப்புறம் டி கேன் கம்ப்ளீட் 3/4 ஆஃப் த ஒர்க் இன் 15 days. 4ல 3 பங்கு 15 நாள்ல முடிக்கிறார். சோ 3 தான் 15னா 3 இன்டூ 5 15, 4 இன்டூ 5 20, 20 நாள்ல முடியும். அவ்வளவுதான், எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணிட்டேன். who will be able to complete the work first? யார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேலையை முடிப்பா? ஃபர்ஸ்ட் வேலையை முடிக்கிறவங்க, ஃபாஸ்டா வேலையை முடிக்கிறவங்க டி தான். சோ டி எங்க இருக்கு, ஆப்ஷன் டி. சோ டைம் அண்ட் ஒர்க்கோட இன்ட்ரோடக்ஷன் பிளஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அடுத்த வீடியோல நீங்க பாக்குறது எல்லாமே டிஃப்ரெண்டான டைப்ஸா தான் இருக்க போகுது டைம் அண்ட் ஒர்க்ல. ஓகேவா? சோ டைம் அண்ட் ஒர்க் எப்படி இருந்துச்சு அண்ட் அடுத்த வீடியோல இன்னும் பயங்கரமா பார்க்கலாம். பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல 20வது வீடியோவா இல்லையா, அடுத்த வீடியோவா தெரியல. சோ ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கரெக்டா பார்த்திருக்கேன்னு கமெண்ட் பண்றவங்கலாம் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.